Good morning. So நம்ம வந்து இன்னைக்கு CPI நியூஸ்க்குரிய அப்டேட்ஸ் பார்த்துக்கிறோம். ஸோ அது கோல்டு அப்டேட். ஸோ இது வந்து நம்மளோட வீக்லி சார்ட் அப்டேட். ஸோ வீக்லி சார்ட் அப்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இது லாஸ்ட் வீக் வந்து ட்ரா பண்ண விஷயம். ஸோ இந்த வீக்குரிய அப்டேட். ஸோ நம்ம எதிர்பார்த்தது வந்து பை ஆப்ஷன் தான். ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக பை ஆப்ஷன் கண்டினியூ ஆகிட்டு CPI நியூஸ் நேரம் மார்க்கெட் வந்து டவுன் எதிர்பார்த்துருந்தோம். பட் அந்த மாதிரி நடக்கலை. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து இந்த ஜூனில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அதுக்குரிய அப்டேட்ஸ் பார்த்துக்குவோம். ஸோ இது சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பிலோ செல் ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாங் செல் ஒன்று கிடைச்சிருக்கும். பட் நாங்கள் இந்த டைமில் வந்து 2 டைம்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ மார்க்கெட் திரும்பவும் எதிர்பார்த்திருந்தோம், மார்க்கெட் திரும்பலை. ஸோ இது ஒரு CPI நியூஸ், பிஃபோர் CPI நியூஸுக்கு முன்னுக்கு வந்த ஒரு டவுன். ஸோ மேபி இது ஒரு ஃபேக் டவுனாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. மேபி கோல்டு மார்க்கெட்டில் மேபி மார்க்கெட் வந்து திரும்ப CPI நியூஸில் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனும் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம், வளமையாக பார்க்குற மாதிரி நம்மளோட அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இன்ட்ராடேலேருந்து பார்ப்போம். ஸோ இன்ட்ராடேலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த இந்த ஜூனை விட்டு மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பிரேக் அவுட் நடந்துட்டு தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த ஜூன் அதாவது 1916. ஸோ 1916க்கு பிலோ. ஸோ அதுலேருந்து தான் மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட்டில் இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். மார்க்கெட்டில் திரும்ப ஒரு பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கலாம். ஸோ இன்ட்ராடே அப்டேட் மட்டும் தான் பார்க்குறோம், ஷார்ட் டைம் அப்டேட். ஏன்னா நம்ம லாங் டைம் அப்டேட் பார்த்துட்டோம். இது ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த 1916. ஸோ அந்த 1916 500 மாதிரி வரும். நீங்கள் 1916 500 எடுங்க. ஸோ அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஜூனில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூனில் வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்த மார்க்கெட் இதில் வெயிட் பண்ணி திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப பை, திரும்ப டவுன். இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் டவுனில் இருக்குது. ஸோ கட்டாயம் மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். 50% ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தால் தான் மார்க்கெட் நம்ம கண்டினியூவாக பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லாட்டி செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை மார்க்கெட்டில் இது பிரேக் அவுட் நடந்தால், இந்த ஜூன் திரும்பவும் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்தால் திரும்பவும் நம்ம வந்து செல் ஜூனுக்குள்ளே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ நம்ம ஓவராலாக பார்க்க போனால் இந்த ஜூன் நமக்கு தேவையான ஒரு ஜூன். அதே மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிற இன்ட்ராடேட ஹை அண்ட் லோ ஓப்பன் க்ளோஸ் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1922. ஸோ நல்ல ஜூன். 1920, 1929, 1919, 1922 எல்லாம் நல்ல ஜூன். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜூனாக இருக்குது. ஃப்யூச்சரில் அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜூனாக மாறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ லோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1907 500 மட்டும் வந்துருக்கு இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. அப்படியே நம்ம இன்ட்ராடே அப்டேட் வைக்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட் பார்த்தோம். 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஹவர் சார்ட்டில் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. OANDA இந்த சார்ட் வந்து 4 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த சார்ட். ஸோ அதோட நம்ம இது இப்போதைக்கு அனலைஸுக்கு மட்டும் இதை எடுத்துக்குவோம், இந்த சார்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு சிக்னல் சப்போர்ட் ஜோன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பிஃபோர் நியூஸ் டைமுக்கு முன்னுக்கு மார்க்கெட் வந்து இது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் பை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்படி இல்லை இந்த சப்போர்ட் ஜோன் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, இந்த ஜூன் வந்து பிரேக் அவுட் ஆனால் கட்டாயம் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஜூன் வந்து 1900. ஸோ அந்த 1900. ஸோ 1900 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ப்ரீவியஸாக ஒரு லோ இருக்குது, இந்த 1885 இல்லாட்டி 1884 இந்த ஜோன். ஸோ 85 எடுத்துக்கிறேங்க அப்ராக்ஸாக. ஸோ இந்த ஜூன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ 1900 பிரேக் அவுட் நடந்தா. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நம்ம பார்க்க போனால் நம்ம என்ன நடக்குது, மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன், திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்க போனால் நேற்று நமக்கு ஈவினிங் மட்டும் மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. மார்க்கெட்டில் அப்ராக்ஸாக நீங்கள் 1915 மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது 1916 மட்டும் எதிர்பார்த்தோம். 16லேருந்து மார்க்கெட் டவுன் வரும்னு. பட் அந்தளவு மார்க்கெட் வந்து ரீச் ஆகலை. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா, நமக்கு இதுக்கு மேலே மார்க்கெட் திரும்பவும் க்ளோஸ் வச்சா பை ஜோன் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து 1916லேருந்து 1917 மட்டும் பாருங்கள்.
ஸோ 17 மட்டும் பார்த்தா இதில் சின்ன ஒரு பை ஃபோக்கஸ் இருக்குது, அதாவது இந்த ஜூன். ஸோ மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதிலேருந்து தான் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு டவுன் சைட் வருது. ஸோ இதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் இதில் இருந்து நமக்கு லாங் பை இருக்குது. ஸோ அதனால் ப்ளூ கலரில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் 1950 1940 மட்டும் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு, இப்போ உள்ள இருக்கிற மார்க்கெட்டை பொறுத்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஜூன் இருக்குது 1930. நான் இப்போதைக்கு 1930 எடுத்துக்கிறேங்க. ஏன்னா 1930 32 33 மட்டும் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் மார்க்கெட் அதுலேருந்து ஒரு லாங் சைடில் எடுக்கிறதுக்கு. பட் அவ்வளோ தூரம் மார்க்கெட் ரீச் ஆகலை. ஸோ திரும்பவும் இந்த ஜூனில் வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு டவுனில் இருக்குது. இப்போ இதில் மார்க்கெட்டில் நடக்க வேண்டியது 2 விஷயம் தான். ஒன்று, நமக்கு இது மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் மார்க்கெட் திரும்ப போகணும், திரும்ப டவுன் நடக்கணும், கரெக்டான ஒரு மார்க்கெட்டாக இருந்தால். அப்படி இல்லை மார்க்கெட்டிங் நடக்கும் போது திரும்பவும் இதை பிரேக் அவுட் பண்ணி இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் போகணும், திரும்பவும் நம்மளுக்கு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். அப்படி இல்லை மார்க்கெட்டில் அப்படி எதுவுமே நடக்கலை, கண்டினியூஸாக திரும்பவும் பைனா. ஸோ இந்த ஜூனில் நம்ம வெயிட் பண்ணணும். மேபி இந்த ஜூன்லேருந்து மார்க்கெட் திரும்ப டவுன் வந்துட்டு இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப மேலே போகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த ஜூனில் ஏன்னா ஓவராலாக பார்க்க போனால் இந்த 19 20 22 19 வந்து ஒரு நல்ல ஒரு ஜூன். ஸோ இந்த ஜூனுக்கு மேலே மார்க்கெட் போகக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டுக்கு மாறதுக்குரிய சான்சஸ் நிறைய இருக்குது. அதாவது ஷார்ட் டைமில் பார்க்க போனால் இப்போது செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. லாங் டைமில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு பை ட்ரெண்ட். ஷார்ட் டைமில் இப்போ நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் ரீச் ஆகும், திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். அதுலேருந்து மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் ஒன்று கிடைச்சதுக்கு பிறகு அதுலேருந்து பை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ எதிர்பார்க்குறது இந்த 2 ஜூன் தான் நான் எதிர்பார்க்குறது செல்லுக்கானது. ஸோ ஒன்று, இதில் நமக்கு செல் கிடைக்கணும். செல் கிடைச்சால் மார்க்கெட்டில் திரும்பவும் நமக்கு மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். அப்படி இல்லை அந்த செல் கிடைக்கலாட்டி இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பிஃபோர் சிபிஐக்கு முன்னுக்கு நடக்கணும். ஸோ பிஃபோர் சிபிஐக்கு முன்னுக்கு இந்த ஆப்ஷன் 2 நடந்துச்சுன்னா கட்டாயம் வந்து சிபிஐ நியூஸில் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ மெயின் வந்து இன்றைக்கி சிபிஐ நியூஸ் தான். ஸோ சிபிஐ நியூஸை வச்சு மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து எந்த வேலை போக போகுதுன்ட்டு. ஸோ நாங்கள் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட், அந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து மார்க்கெட் ஒரு டவுன். ஸோ நான் எதிர்பார்க்குற ரீட்ரேஸ்மெண்ட் இது 2 ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். அப்படி நடந்தால் மார்க்கெட்டில் நமக்கு செல் ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். மேபி அப்படி எதுவுமே நடக்கலை மார்க்கெட்டில், இதில் வந்து இதில் பை ஆப்ஷன் நமக்கு கிடைச்சால் இது ஒரு ஷார்ட் பையாக இருக்கும். நீங்கள் இந்த ஷார்ட் பையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த 1922லேருந்து 1930 மட்டும் 33 மட்டும் எதிர்பார்க்கலாம். ஸோ 33 மட்டும் மார்க்கெட்டில் பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ ஃபோக்கஸ் ஆனதுக்கு பிறகு அதுலேருந்து மார்க்கெட்டில் நமக்கு இங்கேருந்து ஒரு செல் கிடைக்கும். அந்த செல்லுலேருந்து நம்ம திரும்பவும் மார்க்கெட்டை வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு பை ஜோன் தான். ஸோ மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குறது 2 விஷயம். ஒன்று, இதுக்கு மேலே பை. ஸோ இது பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு 4 hour சார்ட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இது பை ஜூனாக மாறிடும், திரும்பவும் நம்ம பைக்கில் போக போகிறோம். அப்படி இல்லை இந்த ஜூனை ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு, இந்த ஜூனில் தான் மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குன்னா கட்டாயம் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, இந்த ஜூன்லேருந்து மார்க்கெட் கட்டாயம் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆக போகுது. ஸோ இதில் கீ ஜோன்னு சொல்லிக்கிட்டா நம்ம இதுதான் கீ ஜோன் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஸோ நம்ம அனலைஸ் படி பார்க்குறோம். கீஸ் ஒன்று பார்த்தா 1916 எடுத்துக்கிறேங்க. இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு 1916 இருந்து நீங்கள் 19 மட்டும் எதிர்பார்க்கலாம். இது ஒரு கீ ஜோன், இந்த ஒரு 35க்குள்ளே ஒரு கீ ஜோன். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருமே என்ன நடக்க போகுது, மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆக போதா செல் சைட் ஃபோக்கஸ் ஆக போதா. இப்போ இதில் நமக்கு மெயினாக எதிர்பார்க்குறது வந்து நம்ம வந்து ஒரு டவுன் எதிர்பார்த்துட்டு இப்போ ஒரு டவுனில் மார்க்கெட் இருக்குது. இந்த டவுன்லேருந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிட்டு இதுலேருந்து மார்க்கெட் வந்து செல் கண்டினியூ ஆகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. அப்படி கண்டினியூ ஆனால் 1900 மட்டும் மார்க்கெட்டில் ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படியே ஷார்ட் டைம் அப்டேட் பார்த்துக்குவோம். 1 hour சார்ட். ஸோ 1 hour சார்ட்டில் எதுவும் ட்ரெண்ட் லைன்ஸ் எதுவும் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இல்லை, ஏன்னா லாங் ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு, அது பிரேக் அவுட். ஸோ வேணா நீங்கள் இதை எடுத்துக்கலாம்.
ஸோ இது வந்து அப்ராக்ஸாக தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி. ஸோ ஃபிபனாஷி கொஞ்சம் பார்த்துக்குருவோம் ஷார்ட் டைம். ஸோ நான் இந்த ஹைலேருந்து லோ எடுக்கிறேன் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு. இந்த ஹைலேருந்து லோ எடுக்கக்கூட நமக்கு 50%ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 19 வரும். 19 வந்து ஒரு நல்ல ஜோன். ஸோ அது ஒரு கீ ஜோன் தான். ஸோ இப்போதைக்கு நான் ஷார்ட் டைம்னால நம்ம இந்த கீ ஜோன் எடுத்துக்குவோம். 1990 ஒரு நல்ல கீ ஜோன். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. இது ஒரு மெயின் கீ ஜோன். ஸோ மார்க்கெட்டை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்குரிய ஒரே ஒரு ஐடியா இது தான். ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா பிஃபோர் சிபிஐக்கு 1990க்கு கீழே பிலோ மார்க்கெட் இருந்தால் சிபிஐ வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிஃபோர் சிபிஐக்கு முன்னுக்கு மார்க்கெட் வந்து 1990க்கு மேலே அபவ் இருந்தால் மார்க்கெட் வந்து சிபிஐ டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் சிபிஐ நியூஸுக்குரிய அப்டேட். ஸோ நான் திரும்பவும் சொல்லிட்டேன், இந்த 1919 நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ 1919 இல்லாட்டி 1920 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ பிஃபோர் சிபிஐ நியூஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து திரும்பவும் ரன்னிங்கில் இருந்தால் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ திரும்ப ஒரு பை சைட் கிடைச்சிட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் கிடைக்கும். சிபிஐ நேரம் நமக்கு பை கிடைக்கும். அதுக்கு பிறகு நமக்கு டவுன் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட்டில் இல்லை, நமக்கு என்ன நடக்க போகுது, சிபிஐ நியூஸுக்கு முன்னுக்கே மார்க்கெட் வந்து 19 இந்த கீ ஜோனுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா கட்டாயம் என்ன நடக்க போகுது, சிபிஐ நியூஸ்னால் மார்க்கெட் டவுன் வரும். திரும்ப அதுலேருந்து மார்க்கெட் பழைய மாதிரி பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இதுதான் இன்றைக்கி சிபிஐ நியூஸுக்குரிய அப்டேட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட்ஸ் கொடுங்க. நியூஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து அதில் போயிட்டுருக்கு, நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் முடிஞ்ச எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நாங்கள் அதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு சிபிஐ நியூஸ் நேரம் நம்மளுக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜூனை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஈஸியாக நீங்கள் மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி மார்க்கெட்டை ரன் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.